வேகமா வந்துச்சு. அதுதான் கரெக்டான பதில். எதை அடுக்குனா நற்கிரைகளை காமிக்கலனா நாக்க அடுக்குனா நற்கிரைகளை காமிக்கலாம். ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் எதை அடுக்குறது இல்லைன்னா நாவை அடக்குற பழக்கமே இன்னும் வரல. அதை அடக்கிட்டோம்னா நல்ல கிரைகள் உள்ளத்திலிருந்தே வந்துரும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். யார்தா உத்தமனா? நீடிய சாந்தம் உள்ளவன், அவங்கதான் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். யார்தா உத்தமன்? மீண்டும் மனதை அடக்குறவன். எது இன்னைக்கு மனுஷனால அடக்க முடியலன்னா, மனசை அடக்க முடியல, நாக்குக்கு கடிவாளம் போட முடியல. மனசுல வந்த உடனே பேசிட வேண்டியது, உடனே எதிர்த்தெரிஞ்சு சொல்லிட வேண்டியது, அப்புறமா உட்காந்து யோசிக்க வேண்டியது. அதுக்கு பதிலா என்ன பண்ணிடலாம்? வாயா அடக்கிட்டாலே போதும். ஆனா இன்னும் சில பேர் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க, வாய பேச மாட்டாங்க, முகத்தை பண்ணுவாங்க பாருங்க. அது வித்தியாசம், அது ஒரு ரூபமாவே இருக்கும். அப்ப என்ன, மனசு அடுக்குன்றாரு, வாய் மட்டும் இல்ல மனசு. வாயம் இருக்குவாங்க, நீங்க போய் கூப்பிட்டா காதே கேட்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பி போயினே இருக்குவாங்க. வருவாங்க, மத்தவங்களுக்கு பிரேஸ் லாடுவாங்க, ஆனா இவங்களை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பி அப்படியே போயிடுவாங்க, அதை பார்க்காத மாதிரி. நடுக்குதா? அப்ப என்ன அடுக்கலன்னா மனசு அடுக்கல. அப்ப இந்த மாதிரி உள்ள இருக்கிற குணலட்சணங்களை கண்டு தேவன் மகிமைப்படுவாரா, சாத்தான் மகிமைப்படுவானா? அப்ப நம்முடைய நற்கிரைகள் அல்லது துர்க்கிரைகள் யாரை இன்னைக்கு மகிமைப்படுத்தி நிற்கிறது?